ஹாய் காய்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் ஃபோன் ரிவ்யூஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கேம்ஸ் விளையாடிருக்காங்களா? அந்த கேம் அழிட்லேருந்து எடுக்கணும், ஃபோனோட அழிஷன் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பாப்டேஷன் சொல்கிற இந்த ஒரு கேம் தான். 50 கேம்ஸ் இருக்கும். 90s கிட்ஸ்க்கு இந்த நோக்கியா சிங்கிள் செட்டில் அவங்க தாராளமாக யூஸ் பண்ண எல்லா கேம்ஸுமே இதில் இருக்கும். ஜஸ்ட்டு 2 பேட்டரி போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. சார்ஜ் பண்ணணும், அந்த டிவைஸ் சீக்கிரமாக போயிடும், அந்த மாதிரி பயமே இல்லை. நம்ம ஜஸ்ட்டு கிளாக் யூஸ் பண்ணுற அந்த பேட்டரி நீங்கள் எடுத்து போட்டுட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணி 50 கேம்ஸ் இருக்கும். ஸோ 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், சிங்கிள் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு கேமுமே அது ஒரு வரப்பிரசாதம். இந்த கேம் ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு வாடி கிடச்சதுன்னா போதுமே சொல்லிட்டு அதை விளையாடிட்டே இருப்போம். அதனால் எந்த அடிஷனும் அதாவது எந்த இதுவும் இல்லை, நமக்கான மைண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நடக்கும். உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி இருக்க கேம்ஸ் மாதிரிலாம் கிடையாது, அன்றைக்கி இருந்த கேம்ஸு. ஸோ நான் ஒரு 90s கிட்ஸ் சொல்கிறனால அந்த பெருமையை எடுத்துருக்கு அதிகமாக பாயிண்ட்ஸை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நான் அதை விட்டுலாம். இப்போ நம்ம இந்த கேம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இது இந்த கேம்ஸ்க்குலாம் ஒரு தடவை 2 தடவை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கேஜெட்ஸ்க்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. அவங்களோட மைண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எங்கே இதை ப்ளேஸ் பண்ணணும், எப்படி இதை விளையாடணும், அப்படி இருக்கும்போது நம்ம மைண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்லேயே ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டான அதாவது ஒரு யோசிக்கிற திறனை வந்து கொடுக்கும். சரிங்களா? நிச்சயமாக இந்த கேஜெட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கேமாக ஐடியா மாற்றி இப்போ காட்டுறேன் பாருங்கள். பெரும்பாலும் டச் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு அதை விளையாடிட்டே இருந்தால் திருப்பி அந்த டச் ஃபோனை எடுக்கணும்னு தோணும். ஸோ அவங்களுக்கான அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோ கேம்ஸ்லாம் வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. அந்த லெஃப்ட்டு ரைட்டு அந்த இந்த பட்டனை ஃபஸ்ட் நமக்கணும். அந்த பிரெயின் அந்த சிஸ்டம் எப்படிலாம் ஒர்க் ஆகுமோ அதெல்லாம் இந்த சின்ன கேஜெட்ஸில் ஜஸ்ட்டு 199 உங்களுக்கு இந்த கேஜெட்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு நாங்கள் இதை தரோம். யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க கீழே கமெண்டில் வந்து எனக்கு இது பண்ணுங்க, நான் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த கேம் ஒவ்வொரு கேமுமே ரொம்பவே யூனிக்கானது. இதெல்லாமே பழைய செட்டு நோக்கியா சிங்கிள் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நோக்கியா கலரில் கூட பின் பால் அந்த மாதிரி வந்துடுச்சு. பட் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து 90s வரப்பிரசாதமான ஒரு கேம்.